தர்ம சம்ஸ்தாபனத்தின் தெய்வமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மற்றும் ஹிந்து ஜனஜாகிருதி சமிதியின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் பராத்பர குரு டாக்டர் ஜெயந்த் பாலாஜி ஆட்வலி ஆகியோரின் சரணங்களில் வந்தனம் செய்து இன்றைய சத்சங்கத்தை ஆரம்பிக்கலாம். நேற்றையிலிருந்து நம்ம இந்த குருனுடைய மகத்துவம், குருவனுடைய அவசியம் எந்த அளவு முக்கியமானது அதை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அது தொடர்ச்சியாக இன்று குரு மற்றும் குரு தீக்ஷா, இது போன்ற இந்த குருவினுடைய மகத்துவம், குரு தீக்ஷா, இது போன்ற பல விஷயங்களை இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அதாவது குரு விஷயத்தில் மின்காலத்தில் இருந்த ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆர்வம், அது இந்த காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுது. அதனால் அந்த குரு மகத்துவம் மறுபடியும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது மிகவும் அவசியம். இப்போ சாஸ்திரங்களில் இந்த குரு மகிமையை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளது. முக்கியமாக மகான்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்றத பார்க்கலாம். சந்த் துக்காராம் அவர் சொல்கிறார், மக்கள் ஏன் இப்படி குருடர்களாக போனார்கள்? அதாவது அந்த தெய்வத்துக்கு சமமான அந்த சத்குருவை அவர்கள் பார்க்கக்கூடிய அந்த பார்வை அவர்களுக்கு இல்லையே, அதாவது பார்வை இருந்தும் குருடர்களாக இவ்வாறு இருக்கிறார்களே அப்படின்னு அவர் இது பண்ணுறார். அதாவது சத்குருவினுடைய கிருபை இல்லாமல் நம்ம முன்னேறுவதற்கு வேறு வழியே கிடையாது. அவருடைய சரணார் விந்தங்களில் நம்ம சரணாகதி செய்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு நல்ல அர்த்தம் கிடைக்கும். அதாவது ஒரு சத்குருவானவர் க்ஷண நேரத்தில் தன்னுடைய சிஷ்யனுக்கு மோட்சகதியை கூட தரவல்லவர். அத்தகைய மகிமை வாய்ந்தவர் அவர். ஒரு தந்தைன்றவர் மகனுக்கு பிறப்பை மாத்திரம்தான் கொடுக்குறார். ஆனால் குருவானவர் அந்த பிறப்பு இறப்பு சக்கர சுழற்சியிலிருந்து அவனை விடுவிக்கிறார். அத்தகைய ஒரு மகோன்னத காரியம் குருமுகமாக தான் நடக்கிறது. அதனால தந்தையை காட்டிலும் குரு பல விதங்களில் சிரேஷ்டமானவர். இப்போ யார் குருவாக முடியும்? ஒரு பந்தப்பட்ட ஜீவன் இன்னொரு பந்தப்பட்ட ஜீவனுக்கு முக்தி அளிக்க முடியாது. அதனால குருவானவர் தான் முக்தி அடைந்தவர். அப்பேற்பட்ட ஒருவரால் தான் குருவாக மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். சந்த் கபீர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, குருவில்லாமல் கதியும் இல்லை, ஞானமும் இல்லை. அதனால் அந்த குரு இல்லாமல் வாழ்க்கை நடத்துவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா, ஒரு நாயினுடைய வாழ்க்கை, ஒரு கழுதையினுடைய வாழ்க்கை போன்றது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆதி சங்கராச்சாரியர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஞான தாதாவான அந்த சத்குருவுக்கு இணையானவர்கள் மூ உலகிலும் யாருமே இல்லை. அவர் அவரை ரசவாத கல்லோடு கூட நம்ம ஒப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறார். ரசவாத கல் அப்படின்னா என்னென்னா, அது அது தொட்ட உடனே இரும்பு தங்கமாகும். ஆனால் குருவானவர் அதிலும் அதை காட்டிலும் மேம்பட்டவர் அப்படின்னு சொல்கிறார். சமர்த்தர் ராமதாஸ் சுவாமிகளும் தாசபோதத்தில் இதையே தான், அதாவது ரசவாதக்கல்லை காட்டிலும் குரு எவ்வளவு சிரேஷ்டமானவர். ஏன் அப்படின்னா, ரசவாதக்கல்னால இரும்பு தங்கமாக்க முடியும், ஆனால் இன்னொரு ரசவாதக்கல்லை உருவாக்க முடியாது. ஆனால் குருவானவர் எப்படி அந்த சிஷ்யனை தன்னுடைய நிலைக்கு, குரு நிலைக்கு உயர்த்தக்கூடிய சக்தி வாய்ந்தவர். குருவுக்கு ஈடு இணை வேறு எதுவுமே இல்லை. அதாவது அவரை ஒப்பிட்டு வேறு எதோடையும் அவரை ஒப்பிட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சமுத்திரத்தோட அவரை ஒப்பிடணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அந்த சமுத்திரம் எப்படி அதனுடைய தன்மை உப்பு கரிக்கின்ற தன்மை. ஆனால் குருவோ அதி மதுரமானவர். அதனால சமுத்திரத்துக்கு அதோட கூட அந்த சமுத்திரத்தில் அலைகள், அந்த ஹை டைட் லோ டைட்னு அது மேலும் கீழும் போகக்கூடிய ஒரு நிலையில்லாத தன்மையும் இருக்குது. ஆனால் குருவானவர் எப்பொழுதும் அகண்டமாக நிலையாக ஸ்திரமாக ஆனந்த நிலையிலேயே மூழ்கி இருப்பவர். இல்லை குருவை ஒரு கற்பக விருட்சத்தோட ஒப்பிடலாமா அப்படின்னா அதுவும் ஒப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த கற்பக விருட்சம் நம்ம கற்பனையில் நினைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தரவல்லது அப்படின்னு சொல்வார்கள். ஆனால் குருவானவர் நம்ம கற்பனைகளை எல்லாம் லயப்படுத்தி கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மை கூட்டி செல்பவர். அப்படிப்பட்ட அந்த குருவை நம்ம எதோட யாரோட ஈடு இணை கட்ட முடியும் அப்படின்றது தான் அதனுடைய சாராம்சம். ஹிந்து தர்மத்தில் குருவுக்கு எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானம் கொடுத்துருக்கப்பட்டதுன்னா, இறைவனை காட்டிலும் ஒரு உயர்ந்த ஸ்தானம் குருவிற்கு உண்டு. ஏன் அப்படின்னா, அந்த இறைவன் நமக்கு தெரியாதவர், நம்மால் உணர முடியாதவர், கண்ணுக்கு தெரியாதவர்.
நிர்குண நிராகார பரபிரம்ம ஸ்வரூபமானவர். அத்தகைய அந்த இறைவனை அடையாளம் காட்டி நம்மை உணரச் செய்து அந்த இறைவனோடு இரண்டர கலக்க செய்வது குரு தான். குரு இல்லைன்னா நமக்கு இறைவன் பற்றி தெரியக்கூட தெரியாது, உணர முடியாது. அதனால் குருவானவர் இறைவனை காட்டிலும் அதி உன்னதமானவர் அப்படின்றது சொல்லப்படுகிறது. அதாவது குருவினுடைய இந்த பங்கு இவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் இந்த கலிகாலத்தில் ஏன் அவருடைய பிரபாவம் எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னா, அந்த 4 புருஷார்த்தங்களான தர்ம அர்த்த காம மோக்ஷ, இந்த 4ல் அர்த்தமும் காமம் அதை பின்பற்றி தான் மக்கள் செல்கிறார்களே தவிர தர்மத்தையும் மோட்சத்தையும் விட்டு ஒழித்துள்ளார்கள். அதாவது அந்த தார்மீக வாழ்க்கை, ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கை, சாத்விகமான வாழ்க்கை, இது எல்லாத்தையும் விட்டுவிட்டு போகபூர்வமான போகங்களில் திளைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை, ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு மேற்கத்திய கலாச்சாரப்படியான வாழ்க்கை, இவற்றில் திளைத்து வருவதனால அவர்களுக்கு அந்த குருவினுடைய மகத்துவம் அவர்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. இந்த கலிகாலத்தில் அதனால என்ன, சில பேர் அந்த சுய லாபத்திற்காக அந்த ஆன்மீகம் என்ற பெயரை அதை பயன்படுத்தி பலரை திசை திருப்பி விடுகிறார்கள். அதாவது ஏதான ஒரு ஆன்மீக சாதனை செய்த சில சித்திகள் அவர்களுக்கு கிடைத்த உடனே அதை வைத்துக்கொண்டு அவர்கள் பல பேர் கண்மூடித்தனமாக அவர்களை பின்பற்றுகிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது அவர்களை எல்லாம் கொள்ளையடிக்கும் ஒரு மனப்போக்கோடு இருக்கிறார்கள். அந்த மாதிரி நிறைய போலி குருமார்களும் இருக்கிறார்கள். அதனால் இந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்தால் கூட நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. அதாவது நல்ல குருமார்களே இல்லை இந்த சமூகத்தில் அப்படின்ற முடிவுக்கு நாம் வரக்கூடாது. எப்படி அதாவது பெரும்பான்மையான போலியாக இருந்தாலும் அந்த உண்மையான உன்னத நிலையடைந்த குருமார்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அப்போ குருவினுடைய மகத்துவம் இவ்வளவு நமக்கு தெரிந்தது இல்லையா? குரு மிகவும் அவசியம் நம்ம வாழ்க்கைக்கு அப்படின்னு நம்ம புரிந்துட்டோம். அவரை ஆனால் எங்கே போய் தேடுறது, எப்படி நமக்கு குரு கிடைப்பார் அப்படின்னா, குருவை நாம் தேடி போகக்கூடாது. அதாவது நம்மை தேடி தான் நம்ம அந்த நிலைக்கு உயரும் பொழுது குருவானவர் நம்மை தேடி நம்மிடமே வருகிறார். ஏன்னா அந்த குரு தத்துவம் என்பது அதி சூக்ஷ்மமானது. ஒரு சாதாரண சாதகருக்கு ஸ்தூல ஞானம் உண்டு, சூக்ஷ்ம ஞானம் அவ்வளவு கிடையாது. அதனால அவருக்கு யார் தன்னுடைய குரு அப்படின்னு ஒரு அடையாளம் அவரால் காண முடியாது. அதனால ஆன்மீகத்தில் சிஷ்யன் குருவை தேர்ந்தெடுப்பதில்லை, குரு தான் சிஷ்யனை தேர்ந்தெடுத்து அவன் அந்த ஆன்மீக தகுதி பெற்ற நிலையை அடையும் பொழுது அவரே ஆட்கொள்கிறார். அந்த சில பேருக்கு ஆன்மீக தகுதி இல்லைன்னா கூட அவர்களுக்குள்ள அந்த முமுட்சத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மோட்சத்தின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள், அந்த மாதிரியான சாதகர்களையும் அந்த குரு வலுவில் அவர்களை தன்னுடைய சிஷ்யர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அதற்கு முதல் படியாக சிஷ்யன் எப்படி தன்னை உயர்த்தி கொள்ள முடியும்? அந்த சிஷ்ய நிலைக்கு அவன் உயரும் பொழுது தான் குரு அவனுடைய வாழ்க்கையில் வருகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அதற்கு தான் ஆரம்ப நிலையில் தர்ம சாஸ்திரம் கூறியுள்ள வழிப்படி முதலில் குலதெய்வ உபாசனை, அந்த குலதெய்வத்தினுடைய நாம ஜபம், அதை தொடர்ந்து செய்வது மிகவும் முக்கியம். அந்த ஸ்ரீ குலதெய்வதாயை நமக, அந்த குலதெய்வத்தினுடைய பெயருக்கு முன்னாடி ஸ்ரீ பின்னாடி நமக, அது தொடர்ந்து அவர்கள் செய்து வர வேண்டும். எப்பொழுது அந்த குலதெய்வ உபாசனை பூரணத்துவம் பெறுகிறதோ அப்பொழுது குரு அவர்களுடைய வாழ்க்கையில் வருகிறார்கள். இன்றைக்கு ஆன்மீகத்தில் ஒரு ஆடம்பரம் நிறைந்து உள்ளது. அப்போ அந்த உண்மையான குருவை நம்ம எப்படி பரிசோதனை பண்ணி பரிசீலனை பண்ணி பரீட்சித்து பண்ணி நம்ம ஏற்றுக்கொள்ளணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? இப்போ ஒரு பரீட்சை செய்பவர் அந்த பரீட்சை செய்யப்படுபவரை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ஒரு குருவை பரீட்சை செய்து அவர் குருதானா அப்படின்னு தகுந்தவர் தானான்னு நம்ம பரீட்சை பண்ணி பார்க்கணும்னா அந்த குருவை காட்டிலும் உயர்ந்த ஆன்மீக நிலையில் நாம் இருக்க வேண்டும். அப்போது நம்ம அவரை காட்டிலும் உயர்ந்த ஆன்மீக நிலையில் இருக்கும் பொழுது அவரை குருவாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் என்ன தெரிய வருதுன்னா, அதாவது குருவை நாம் பரீட்சை செய்து பார்க்க முடியாது. அதாவது இது எப்படின்னா, அந்த நிலையை நாம் ஆன்மீக பயிற்சி செய்து சிறிது சிறிதாக ஆன்மீக முன்னேற்றம் அடையும் பொழுது குரு தானாக தேடி வருகிறார். எப்படி ஒரு வெள்ளத்தை தேடி எறும்பு எங்கிருந்தாலும் ஓடி வருகிறதோ அதுபோல் அந்த குருவை நோக்கி, அந்த சிஷ்யனை நோக்கி குரு தானே வருகிறார்.
இந்த காலத்தில் வந்து குருவை வந்து ஒரு நடை உடை பாவனைகள், அவர் இருக்கக்கூடிய சூழ்நிலை அதெல்லாம் வைத்து வந்து நம்ம எடை போட முடியாது. மிக சாதாரணமாக இருப்பவர் கூட நமக்கு வந்து குருவாக அமையலாம். அந்த வெளிப்புற தோற்றத்தினால ஒரு குருவை எடை போடுவது மிகவும் தவறு. அந்த குருவை பரிசோதிக்கவும் முடியாது. அப்போ இந்த போலிகள் நிறைந்த இக்காலத்தில் நம்ம வந்து சிறிதளவு நம்முடைய புத்தியை உபயோகித்து எப்படி இவர் வந்து தகுந்தவர் தானா இல்லையா அப்படின்னு நாமே வந்து தெரிந்து கொள்ளலாம், அடையாளம் கண்டு கொள்ளலாம். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த விஷயங்களை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அதாவது ஒரு குருன்னு சொல்லப்படுவர் தன்னுடைய திறமையை, சித்தியை அதிகமாக வெளிக்காண்பித்துக் கொள்கிறாரா, அதற்கு முதலிடம் தருகிறாரா அப்படின்னு அவர் வந்து போலி அப்படின்றது நமக்கு தெரியும். அதுபோல தன் சாதனை பற்றிய ஒரு அகங்காரம் அவர்களிடம் உள்ளதா, இதெல்லாம் நமக்கு வந்து அவருடைய நடைமுறை பாவனைகள்லேயே தெரிய வரும். அவர் வந்து எப்படி ஒரு சாதாரண எளிய வாழ்க்கை வாழ்கிறாரா இல்லது ஒரு போக வாழ்க்கை, ஆடம்பரமான போக வாழ்க்கையை வாழ்கிறாரா, அது. அப்புறம் சிறு சிறு விஷயங்களுக்கு வந்து அவர் கோபப்படுகிறாரா, அது நம்ம தெரிஞ்சுக்கலாம். செல்வம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வந்து சிஷ்யர்களிடம் அர்ப்பணமாக கேட்கிறாரா, இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நம்ம கவனம் செலுத்தினாலும் நம்ம வந்து அது உண்மையான குருவா இல்லை போலியா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இவற்றை வந்து நம்ம இன்னொரு தார்மீக நபர், இன்னும் ஆன்மீகத்தில் பயிற்சி செய்யக்கூடியவர், அவர்கிட்டையும் நம்ம வந்து கலந்தாலோசித்து நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒரு முறை நம்ம இவர் தான் குரு அப்படின்னு பூரண ஸ்ரத்தை வைத்து ஒருவரை சரணாகதி அடைந்து அந்த ஆன்மீக பயிற்சியை ஆரம்பித்த பிறகு அவர் மீது அந்த விகல்பமோ சந்தேகங்களோ மனதில் எழக்கூடாது. அதுதான் அந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் நமக்கு உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் வந்து நடக்கும். இப்போ சமூகத்தில் வந்து உண்மையான குருமார்களும் இருக்கார். அப்போ அவர்களுடைய லட்சணம் என்ன, இப்போ உண்மையான குருனா எப்படிப்பட்டவர், அவருடைய குண நலன்கள் என்ன, குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது யாருடைய தரிசன மாத்திரத்திலேயே நம்முடைய மனது மிக அமைதியை அனுபவிக்கிறதோ, மிகவும் ஒரு சொல்ல முடியாத ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறதோ, எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு ஆனந்த நிலையில் நம்ம மனது இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மனநிலை நமக்கு ஏற்படுகிறதோ அவர் வந்து பரம குருவாவார். அவருடைய அந்த தேஜஸ், பிராம தேஜஸ் வந்து வெளிப்படுகிறது. அது வந்து பக்கத்தில் இருக்க அருகில் நம்ம செல்லும் பொழுதே, சமீபத்தில் செல்லும் பொழுதே நமக்கு அதை வந்து உணர முடிகிறது. அவருடைய முகமண்டலம் வந்து தேஜோமயமாய் இருக்கிறது, பிரகாசமாய் ஒளி சுடர்விட்டு வீசுகிறது. அந்த மாதிரியான ஒரு பிராம தேஜஸ் நிறைந்த அவரை வந்து நம்ம அணுகும் பொழுதே நம்மால் வந்து உணர முடியும். அவர்கிட்டேருந்து வெளிப்படக்கூடிய அந்த தெய்வீக அதிர்வலைகளை நம்மால் உணர முடியும். இது போன்ற வந்து உயர்நிலை குருமார்களிடம் வந்து மனிதர்கள் மட்டும் இல்லை, பறவை விலங்கினங்கள் அவை கூட வந்து அவரை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. ஏன்னா அந்த அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய குரு வந்து எல்லாருக்குள்ளேயும் அந்த ஈஸ்வர தன்மையை பார்க்கக்கூடிய திறன் அவர்கிட்ட இருக்கு இல்லையா, எல்லாவற்றிற்குள்ளும் இறைவனை காண்கிறார். அதனால தான் அந்த பறவை விலங்குகள் எல்லாமே வந்து ஒரு எதிரியாவோ இல்லைன்னா பயப்படவோ இல்லைன்னா இதுவோ கூச்சப்படாது, தாராளமாக அவர்கிட்ட வந்து நெருங்கி வரும். அதாவது 5 அறிவு படைத்த மிருகங்கள் கூட மனதில் ஏற்படக்கூடிய அந்த தடைகளை நீக்கி அமைதியை, ஆனந்தத்தை வந்து அவருடைய சாநித்தியத்தினால நம்ம வந்து அனுபவிக்க முடியும். இவையெல்லாம் வந்து இந்த உண்மையான குருவனுடைய லட்சணங்கள். இப்போ போலி குருமார்களிடம் ஏமாறாமல் எப்படி எச்சரிக்கையாக இருப்பது அப்படின்னு அதையும் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். அதாவது 80% குருமார்கள் வந்து போலிகள் அப்படின்றது இந்த காலத்தில். அதாவது அவர்கள் வந்து விஸ்வமனம் விஸ்வ புத்தி அதோடு வந்து அவர்கள் ஐக்கியமாகவில்லை. உண்மையான குரு வந்து அவருக்குன்னு தனி மனம் கிடையாது, தனி புத்தி கிடையாது. அந்த விஸ்வமனம் விஸ்வ புத்தியோடு அவர் வந்து ஒன்றிணைந்து இருப்பார். ஆனால் போலி குருமார்களிடம் அதை காண முடியாது. அதாவது அவர்கள் தங்களுக்கு கிடைத்த சில சித்திகளை வைத்து கொண்டு அதன் மூலம் மக்களை ஆக்கர்ஷித்து அதன் மூலம் அவர்கள் வந்து பணம், பெயர், புகழ் எல்லாம் வந்து சம்பாதிக்கிறார்கள். இது உதாரணத்துக்கு வந்து முன்ஜென்ம சாதனையினால சில பேருக்கு வந்து ஒரு வகை சித்தி ஏற்பட்டிருக்கும். அதாவது நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு சித்தி அவர்கள்கிட்ட இருக்கும். அதன் மூலமாக சில பேருக்கு வந்து அந்த நோய்கள் குணமாகும் பொழுது பலர் வந்து அவரை வந்து பின்தொடர ஆரம்பிக்கின்றனர். அவர்களுக்கு ஏன் அது வந்து தெரியல அப்படின்னா, இன்றைக்கு வந்து பெரும்பாலானோர் அவர்களுடைய ஆன்மீக நிலை வந்து 20 முதல் 25% வரைக்கும் தான் இருக்குது. அவ்வளவு ஒரு தாழ்ந்த ஆன்மீக நிலையில் இருப்பதனால அவர்களுக்கு வந்து உண்மையான குரு யார், போலி யார் அப்படின்றது தெரிவதில்லை.
இப்போ சாதாரண சாமானிய ஒரு மக்களினுடைய நலனுக்காக போலி குருவை வந்து நம்ம எவ்வாறு அடையாளம் காண்பது அப்படின்னு சில குறிப்புகளை வந்து நம்ம இங்கே தருகிறோம். அதை நம்ம புத்திபூர்வமாக அதை உபயோகித்து உண்மையான குரு யார், போலி குரு யார் அப்படின்றத நாமளே வந்து அடையாளம் காண முடியும். அதாவது முதலாவது, மற்றவர்களிடம் ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி தங்களின் மேதாவித்தனத்தை வந்து வெளிக்காட்டி கொள்பவர்கள். இரண்டாவது, செல்வம் மற்றும் பெண்களிடம் பற்றுதல் வைப்பவர்கள். மூன்றாவது, மற்றவர்களை ஏமாற்றுபவர்கள். நான்காவது வந்து இந்த பிரசித்தி, புகழ் இவற்றில் வந்து அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். ஐந்தாவது வந்து சிஷ்யர்களுக்கு வந்து முழு ஞானம் அளிக்காமல், அதாவது அவர்கள் எப்பவும் தன்னை சார்ந்து இருக்க வேண்டும், அதாவது டிபெண்ட், அவர்களை சார்ந்து இருக்க வேண்டும், அவர்களை விட்டு அகலக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வோடு எச்சரிக்கையாக இருப்பவர்கள். சிலர் வந்து யாருடைய சிந்தனைகளை கேட்டு தன்னைத்தானே இந்த குருவின் சிஷ்யர் அப்படின்னு வந்து சொல்வார்கள். அதாவது சில பேருக்கு வந்து ஒருத்தருடைய அந்த வியாக்கியானம் ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப அவர் சொல்கிற விதம் பிடிச்சிருக்கும். அப்போ வந்து அவர்களே வந்து இவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு அவர்களே வந்து முடிவு எடுத்து விடுவார்கள். அதுவும் வந்து தவறு. அது ஏன் அப்படின்னா, சிஷ்யன் வந்து இவர் தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லக்கூடாது. குருவானவர் தான் இவன் என்னுடைய சிஷ்யன் அப்படின்னு உலகத்துக்கே அவர் தான் வந்து அறிவிக்க வேண்டும். ஏன்னா அந்த குரு அறிவிக்கும் பொழுதுதான் அவருடைய சங்கல்ப சக்தி வந்து செயல்படுகிறது. சிஷ்யன் வந்து இவர் என் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவின் மனதில் வந்து அந்த சங்கல்பம் எழுவதில்லை. அதனால் அந்த சிஷ்யனுக்கு எந்த பயனும் ஏற்படுவதில்லை. அதோடு வந்து அந்த உண்மையாக நம்ம வந்து, அதாவது வெளிப்புற தோற்றமாக ஒரு குருவோட எப்பவும் அவர் பின்னாடியே போகிறது, அவர் கூடவே இருக்கிறது, அதனால் ஒருத்தர் வந்து சிஷ்யன் ஆக முடியாது. யார் ஒருவர் தன்னுடைய உடல், மனம், செல்வம் அனைத்தையும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உண்மையான ஆன்மீக பற்றோடு அந்த குருவிற்கு அர்ப்பணம் செய்து அவருடைய ஆணையை கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் மீது தான் அந்த குருவினுடைய கிருபை அதிகமாக கிடைக்கும். அவர்களுக்கு தான் இவனுடைய சிஷ்யன் அப்படின்ற ஒரு சங்கல்பம் வந்து அந்த குருவினுடைய மனதில் அப்பொழுது தான் தோன்றுகிறது. இப்போ குரு வந்து எப்படி அவர் ஏற்றுக்கொள்கிறார் ஒரு சிஷ்யனை அப்படின்னா, அதுக்கு வந்து குரு தீக்ஷா அப்படின்னு பேர். குரு தீட்சை மூலமாக ஒரு குரு இவன் தன்னுடைய சிஷ்யன் அப்படின்னு அங்கீகாரம் செய்து கொள்கிறார். இப்போ அந்த குரு தீட்சை வந்து எப்படி, அதை பற்றின விஷயங்கள், அதில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம வந்து தெரிந்து கொள்ளலாம். அந்த தீட்சை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா, தீயதே சம்யக் ஈச்சனம் எஸ்யாம் சா அப்படின்னு, அதாவது சமநிலை பார்வையை தருவது எதுவோ அதுவே தீட்சை எனப்படும். அதாவது இந்த தீட்சை என்பது வந்து இந்த குரு வந்து எப்படி கொடுப்பாருன்னா, சில சமயம் அந்த குரு மந்திரம் மூலமாக அந்த தீட்சை வழங்கப்படும். இது பல வகைகளில் வந்து இது வழங்கப்படுகிறது. அது ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம். முதலானது வந்து சப்த தீக்ஷா, அதாவது குருவினுடைய வார்த்தைகளும் அந்த சக்தியும் ஒருங்கிணைந்து அந்த சிஷ்யனுக்கு நானே பிரம்மம் என்ற உணர்வு ஏற்படுத்துகிறது இல்லையா, அது வந்து ஒரு வகையான சப்த தீக்ஷா. அதாவது வார்த்தைகளின் மூலமாக அந்த தீட்சை அந்த சிஷ்யனுக்கு அளிக்கப்படுகிறது. இதில் வந்து எப்படி அளிக்கப்படும்னா, சிஷ்யனை அருகில் அழைத்து அவனுடைய காதில் அந்த குரு மந்திரத்தை குருவானவர் ஓதுகிறார். இரண்டாவது வந்து ஸ்பர்ச தீக்ஷா, அதாவது தொடு உணர்ச்சி மூலமாக அந்த தீட்சையை தருவது. எம்முறையிலாவது இந்த ஸ்பர்சத்தின் மூலம், அதாவது ஒரு வகையில் வந்து தன்னுடைய கைகளால் அந்த ஸ்பர்ச தீட்சை, அவருடைய தலை மீது ஆசீர்வாதம் வழங்குற மாதிரி, இல்லை தன்னுடைய விரல்களால் அந்த சிஷ்யனுடைய புருவ மத்தியில் தேய்த்து விடுதல், அல்லது ஏதாவது ஒரு பொருளை அந்த சிஷ்யன் மீது வீசி எறிதல், இது போன்ற ஒரு வகைகளின் மூலமாக அந்த ஸ்பர்ச தீட்சை ஏற்படுகிறது. இதில் வந்து அந்த ஸ்பர்ச தீட்சையில் வந்து ஒரு நல்ல உதாரணம் நம்ம பார்க்கணும்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரை ஒரு முறை தன்னுடைய கால் பெருவிரல்னால தொட்டு விடுகிறார். அப்படி தொடும் பொழுது அந்த ஸ்பர்ச தீட்சை வந்து எவ்வளவு ஒரு வேகமாக, எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது என்றால், அந்த விவேகானந்தர் வந்து நான் செத்துக்கொண்டிருக்கிறேன்னு அலறிக்கொண்டே அவர் வந்து தன்னுடைய சுய நினைவை இழக்கிறார். அந்த அளவு சக்தி வாய்ந்ததாக அந்த ஸ்பர்ச அமைகிறது. பின்பு ராமகிருஷ்ணர் வந்து அந்த விவேகானந்தரை மறுபடியும் தன் அந்த சுயநிலைக்கு விழிப்புணர்வு பெற வைக்கிறார். இது எப்படின்னா, அந்த ஒரு தீபத்திலிருந்து இன்னொரு தீபத்தை நம்ம ஏற்றி வைக்கிறோம் இல்லையா, அதாவது ஒரு ஜோதியிலிருந்து இன்னொரு ஜோதி, அது போன்று பல ஜோதிகளை, ஒரு ஜோதியின் மூலமாக ஆயிரக்கணக்கான ஜோதிகளை வந்து நம்ம ஏற்றலாம். நம்ம ஏற்றக்கூடிய அந்த ஜோதிகளும் மற்றும் மேலும் பல ஜோதிகளை ஏற்ற முடியும். அதுபோன்று இது வந்து வம்சாவளியாக பரம்பரையாக
ஒரு பின்னமாகாத ஒரு அகண்டமாக தொடர்வது தான் இந்த குரு சிஷ்ய பரம்பரை. அந்த ஸ்பர்ச தீட்சானுடைய ஒரு இது நம்ம உதாரணம் பார்க்கணுன்னா, அந்த பறவை எப்படி தன் குஞ்சுகளை அடைகாக்கிறது, அது வந்து ஸ்பர்ச தீட்சா. அதாவது முட்டை போட்ட உடனே அதை வந்து அடைகாத்து அதை வந்து பாதுகாக்கிறது. பிறகு அந்த குஞ்சு அந்த முட்டையிலிருந்து வெளியில் வந்த உடனே அது தன்னுடைய இறகுகளை அந்த குஞ்சுகள் மீது அணைத்து கொண்டு அதை வந்து பாதுகாக்கிறது. அது வந்து ஒரு ஸ்பர்ச தீட்சானுடைய ஒரு வகை. இப்போ மூணாவது என்னென்னா தரிசன தீட்சா. அதாவது குருவின் தரிசன மாத்திரத்திலேயே அந்த சிஷ்யனுக்கு வந்து அந்த ஒரு ஆன்மீக ஞானம் ஏற்படுவது தான் தரிசன தீட்சா. இந்த வகை தீட்சாவில் நம்முடைய குருவான பரம்பூஜ்ய பக்தராஜ் மகாராஜ், அவர் வந்து அவருடைய குரு பரம்பூஜ்ய அனந்தானந்த சாயிஷ் மகாராஜ், அவரை வந்து பார்த்த மாத்திரத்திலேயே பரம்பூஜ்ய பக்தராஜ் மகாராஜுக்கு வந்து ஆன்மீக உணர்வு மேலிட்டு அவர் தன் சுய நினைவையே இழக்கிறார். பல மணி நேரங்கள் அந்த நிலையிலேயே இருக்கிறார். அதுதான் வந்து அந்த தரிசன மாத்திரத்திலேயே அந்த தீட்சை கிடைத்தல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து திருக் தீட்சா. திருக்குன்னா பார்வை. அதாவது குரு தன்னுடைய அருட்பார்வையினால் அந்த கிருபா கடாட்சத்தால் அந்த சிஷ்யனுக்கு அந்த தீட்சையை தருவது, சிஷ்யனுக்கு தன்னுடைய ஆழ்மன சக்தியை அவனுக்குள் செலுத்துவது, அது வந்து திருக் தீட்சா அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை வந்து மயூர தீட்சா அப்படின்னு சொல்லுவார்கள். இதில் வந்து ஒரு வகை உதாரணம்னா அந்த ஆமை, அது வந்து தன் கண் பார்வையினாலேயே தன்னுடைய குஞ்சுகளை வந்து போஷித்து வளர்க்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அது வந்து இந்த திருக் தீட்சா. இந்த திருக் தீட்சாவில் என்ன அப்படின்னா, அந்த குருவானவர் ஊர்துவ திருஷ்டா, அதாவது மேல்நோக்கு பார்வையை கொண்டவராக இருக்க வேண்டும். அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மிக உயர்ந்த நிலை, ஆன்மீக நிலையை உள்ளவராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த சிஷ்யனுக்கு வந்து அந்த பார்வை மூலமாகவே அந்த தீட்சையை அவரால் வழங்க முடியும். கீழ்நோக்கு பார்வை கொண்டவர்களால் அது வந்து முடியாது. இப்போ அந்த திருக் தீட்சாவில் வந்து ஒரு உன்னத உதாரணம் என்னன்னா, நம்ம இங்கே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி, பல அன்பர்கள் வந்து அந்த அனுபவத்தை வந்து அவர்கள் வந்து பகிர்ந்து கொண்டார்கள். அதாவது பகவான் ரமணர் வந்து ஒரு சில சமயம் ஒருத்தரை வந்து கூர்ந்து கவனிப்பார், கூர்ந்து பார்த்து கொண்டே இருப்பார். அந்த பார்வை மூலமாகவே அவர்களுக்கு வந்து அந்த ஆழ்மன அந்த தாபங்கள், இச்சைகள், அபிலாஷைகள் எல்லாமே வந்து கரைந்து போய்விடுகின்றன. அவர்களுக்கு வந்து அந்த ஆத்ம ஞானம் கிடைக்கிறது. அந்த மாதிரி அந்த கண் பார்வை மூலமாக அவர் வந்து பல பேருக்கு வந்து அந்த தீட்சா, சில பேருக்கு வந்து எப்படி அதை உணர்ந்தார்கள்னா, உடலில் திடீர்னு மின்சாரம் பாய்ந்தது போன்ற ஒரு உணர்ச்சியை வந்து சில பேருக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டது. இல்லை சில பேருக்கு வந்து உடலில் பிரகாசம் பொருந்திய ஒரு சாந்தி உணர்வு உடலுள் நுழைகிறது, அது போன்ற ஒரு உணர்வும் வந்து சிலருக்கு ஏற்பட்டுள்ளது. அதில் வந்து ஒரு அன்பர் வந்து தன்னுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொள்கிறார். அதாவது பகவான் வந்து அவர் மீது அந்த அத்தியந்த தேஜோமய பார்வையை செலுத்துகிறார். பல சமயங்கள் அதற்கு முன்னாடி அவரால் வந்து நேருக்கு நேர் பகவானுடைய பார்வையை சந்திக்க முடிந்ததில்லை. இப்பொழுதுதான் அவரால் சந்திக்க முடிகிறது. ஆனால் அன்றைக்கு வந்து எவ்வளவு நேரம் கடந்ததுன்னு அவரால் உணர முடியல. அவ்வளவு நேரம் வந்து பகவான் அவர் மீது அந்த பார்வையை செலுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த காந்த பார்வையினால அந்த பக்தர்னுடைய உடல்ல வந்து ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. அந்த நடுக்கத்தினுடைய அந்த சப்தத்தை கூட அவரால் வந்து உணர முடிந்தது அப்படின்னு அவர் வந்து பகிர்ந்து கொள்கிறார். இந்த மாதிரி ஒரு தீட்சை கிடைத்த பிறகு முழு நம்பிக்கை அந்த குருவிடம் ஒருவருக்கு ஏற்படுகிறது. அந்த முழு நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு அந்த அவரையே அந்த குருவாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் தன்னுடைய ஆன்மீக முன்னேற்றம், வழிகாட்டுதல் எல்லாம் வந்து அவர் தான் பொறுப்பானவர் அப்படின்ற ஒரு முழு சரணாகதி உணர்வு வந்து அவர்களுக்கு ஏற்படுகிறது. இத்தகைய இந்த திருக் தீட்சாவில் வந்து மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் யார் அந்த திருக் தீட்சான அந்த பார்வை மூலமாக அந்த தீட்சை பெறுகிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே அதை வந்து அனுபவபூர்வமாக உணர முடியும். அடுத்தது வந்து தீர்த்த தீட்சா அப்படின்றது. அந்த தீர்த்த தீட்சா அப்படின்றது என்னன்னா, தீர்த்தம் தெளிக்கப்பட்டு ஒருவர் மீது அந்த தீர்த்தம் தெளிக்கும் பொழுது அதன் மூலமாக அவருக்கு வந்து அந்த தீட்சை கிடைக்கிறது. அடுத்தது வந்து பத்ர தீட்சா. அதாவது குரு வந்து ஒரு கடிதம் மூலமாக அந்த சிஷ்யனுக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அல்லது படித்த மாத்திரத்திலேயே அவருக்கு வந்து அந்த ஞானம் கிடைக்கிறது. அது வந்து பத்ர தீட்சா அப்படின்னு பேர்.
அடுத்தது வந்து இறுதியாக சங்கல்ப தீட்சை அப்படின்னு பேர். அந்த குருவினுடைய சங்கல்பத்தினால மட்டுமே ஒரு சிஷ்யனுக்கு தீட்சா கிடைக்கிறது. அதாவது இதை வந்து அனுகிரக தீட்சை அல்லது கிருபா தீட்சை அப்படி என்றும் கூறுவர். இந்த மாதிரியாகவும் சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கு வந்து இந்த சத்சங்கத்தின் மூலமாக அந்த குருவினுடைய மகத்துவம் எப்பேற்பட்டது. அவர் வந்து ரசவாத கல்லை காட்டிலும் மிக உயர்ந்தவர். அவருக்கு வந்து ஈடு இணை வேறு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இறைவனை காட்டிலும் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவர். அத்தகைய குருவை நாம் தேடி போகலாமா? போகக்கூடாது. அவர்தான் நம்மை தேடி வருவார். அப்போ வந்து உண்மையான குருவை நாம் எவ்வாறு அடையாளம் காண்பது? அவருடைய குணநலன்கள் என்ன? போலி குருமார்களிடமிருந்து நாம் எப்படி எச்சரிக்கையாக இருப்பது? அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? அப்புறம் அந்த குரு தீக்ஷா அது எப்படி நமக்கு கிடைக்கிறது? பல வகைகள் என்ன? இது போன்ற பல விஷயங்களை நம்ம வந்து இன்றைக்கு தெரிந்து கொண்டோம். ஒரு ஆன்மீக பயிற்சி, ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அந்த குரு மிகவும் மகத்துவம் வாய்ந்தவராக விளங்குகிறார். அந்த குருவில்லாமல், குருவினுடைய கிருபை இல்லாமல் நம்ம இறைவனை அடைய முடியாது. குரு கிருபாகி கேவலம் சிஷ்ய பரமமங்கலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த குருவை நினைத்து அந்த குரு தத்துவம், அந்த தத்துவமே நம்மை வழிகாட்டும். நம்ம வந்து தேடி போக வேண்டாம், குருவை தேடி போக வேண்டாம். அந்த தர்ம சாஸ்திரப்படியாக நம்ம வந்து அந்த குலதெய்வ உபாசனை, ஸ்ரீ குலதெய்வத்தினுடைய நாம ஜபத்தை செய்து அந்த ஆன்மீக வழியில், நல்ல வழியில், ஒழுக்கம் உள்ள வழியில் நம்ம வந்து செலுத்தும் பொழுது தானாக குரு நம்ம வாழ்க்கையில் வந்து நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்தை நடக்க செய்கிறார். இது போன்று மேலும் பல ஆன்மீக விஷயங்களை நாம் வரக்கூடிய சத்சங்கங்களில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.